நான் ஜெய்மாஸ் கிரியேஷன்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வந்திருக்கேன் கிட்ஸ். அது என்னன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அது என்னன்னா கீசஸ். ஓகே, இப்போ நாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 1/2 கப் சுகர், 3 egg white, நொசில் போட்டு ஒரு பைப்பிங் பேக் வச்சிருக்கேன், ஆயில் பேப்பர் வச்சு ஒரு ட்ரே வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நாங்க பண்ணலாம். ஓகே கிட்ஸ், இப்போ நான் இத பீட் பண்ணிக்க போறேன். நாங்க குட்டி குட்டி பபிள்ஸ் வர வரைக்கும் இத பீட் பண்ணிக்கணும். குட்டி குட்டி பபிள்ஸ் வரும்போது நாங்க இதுல சுகர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒயிட் கலர் ஆகும்போது நாங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ஆகும்போது குட்டி குட்டி பபிள்ஸ் வரும். ஓகே கிட்ஸ், இதுல ஒயிட் கலர் குட்டி குட்டி பால்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இதுல சுகர் ஆட் பண்ணிக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணலாம் கிட்ஸ். நான் 1/2 கப் சுகர் வச்சிருக்கேன். அப்ப கூட 1/2 கப் இதுல ஆட் பண்ணாம கொஞ்சம் ஒரு தேவையான அளவு இதுல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸ், நாங்க கொஞ்சம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒயிட் கலர் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸ், இது ஒரு ஈஸி ரெசிபி. ரெண்டு ஐட்டமால கிசஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்ல ஒயிட் கலர்ல வருது. ஓகே கிட்ஸ், நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். கிட்ஸ், இப்போ இந்த எக் ஒயிட் பாருங்க, நல்ல ஒயிட் கலர்ல இருக்கு. ஓகே கிட்ஸ், இப்போ நான் இதுக்கு போதுமான அளவு ஆட் பண்ணியாச்சு. கிட்ஸ், நம்ம பீட் பண்ணும்போது ஒரே சைடுக்கு தான் பீட் பண்ணிக்கணும். இந்த கிசஸ் மிக்சர் பதத்தை எப்படி பாப்பீங்கன்னு கேப்பீங்கல்ல, அது ஒரு மேஜிக். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ நான் இந்த போல கவிழ்த்தினா இந்த கிசஸ் மிக்சர் கீழே சிந்தாம இருக்கணும். பாருங்க, இது கீழே சிந்தவே இல்ல. அப்ப இதோட பதம் கரெக்ட் தானே? ஓகே கிட்ஸ், இப்போ நான் என்னுடைய ஓவனை 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்க போறேன். கிட்ஸ், நீங்க ஹீட் பண்ணும்போது 100 சென்டிகிரேட்ல வைங்க. ஓகே கிட்ஸ், இப்போ நான் என்னுடைய கிசஸ் மிக்சருக்கு எனக்கு பிடிச்ச கலரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போறேன். ஓகே கிட்ஸ், இப்போ நான் என்னுடைய கிசஸ் மிக்சரை மிக்ஸ் பண்ணிக்க போறேன். கிட்ஸ், நான் ரெட் கலர் ஆட் பண்ணேன். ஓகே கிட்ஸ், இப்போ நான் என்னுடைய கிசஸ் மிக்சரை பைப்பிங் பேக்ல ஆட் பண்ணிக்க போறேன். ஓகே கிட்ஸ், இப்போ நான் என்னுடைய கிசஸ் மிக்சரை இந்த ட்ரேல பைப் பண்ணிக்க போறேன். Okay kids,
நான் என்னோட கிசஸ் மிக்சரை பைப் பண்ணியாச்சு. கிட்ஸ், இப்போ நான் இதை பேக் பண்ணிக்க போறேன். கிட்ஸ், நாம என்னோட கிசஸ் மிக்சரை எத்தனை மினிட்ஸ் பேக் பண்ணாலும் கேட்பீங்கல்ல. 100 சென்டிகிரேட்ல 1 hour பேக் பண்ணிக்கணும். அது பேக் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே கிட்ஸ், என்னோட கிசஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை அவன்ல இருந்து எடுக்க போறேன். வாவ் கிட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததால கிசஸ் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னுடைய கிசஸ் டெக்கரேஷன் டிஷ்ல வைக்க போறேன். நான் என்னோட கிசஸ் டிஷ்ஷை ஃப்ளவரை யூஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிக்க போறேன். வாவ், ரொம்ப அழகா இருக்குல்ல. இப்ப நான் என்னோட கிசஸை நான் டேஸ்ட் பண்ணிக்க போறேன். ரொம்ப ருசியா இருக்கு பாருங்க. நான் இப்போ இதை என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிட்ஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபி நான் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் பாய். நான் இப்போ இதை என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ண போறேன்.